லயனா டேட்ஸ், இது தரும் ஆரோக்கியம் இயற்கையானது. லயனா பிரீமியம் டேட்ஸ். தீபம் விளக்கேற்றும் எண்ணெய், ஒரு தெய்வீக அனுபவம். நம்ம சென்னையில் ஐபிசி பக்தி ஐயர் சர்வீஸ், உங்கள் வீடு தேடி எங்கள் புரோகிதர்கள். உங்களுக்கு நான் சொல்ல போற இந்த விஷயத்த இன்னையோட இப்பயோட விட்டுட்டீங்கன்னா இதுக்கப்புறம் உங்க வாழ்க்கையில வெற்றி மட்டும்தான். ஒரு நல்ல காரியத்தை ஆரம்பிக்கிறீங்க, அது எல்லாருக்கும் நல்ல நாள், உங்களுக்கு கெட்ட நாள் அப்படின்னா என்ன சொல்லலாம்? வெள்ளிக்கிழமை மங்களம். சார், வெள்ளிக்கிழமை நீங்கள் ரொம்ப பெரிய 10 இடத்துல மெடிக்கல் கடை வைக்காதீங்க. 5 கூடையவன் என்பதால் ஒரு கடை வைக்கலாம், ஓடும். அது ரொம்ப டவுன் எக்ஸ்பேண்ட் மோர். அப்ப என்ன காரியங்களை செய்யக்கூடாது? நீங்க பண்ணாத ஒரு தப்பு என்ன தெரியுமா? ரிலேஷன்ஷிப்ல தான் உங்களுக்கு ப்ராப்ளமே வரும். ஆமா குருஜி, வாங்க அப்படியே வாங்க, அந்த ரிலேஷன்ஷிப் பத்தி தான் பேசிட்டீங்க. நீங்க சொல்ற ரிலேஷன்ஷிப் பத்தி நான் பேசல. ஷூட்டிங் வரும், கேமரா தொட்டு கும்பிடும். இந்த லட்சுமி கடாட்சமாக ஒரு காரியத்தை பண்ணிட்டே இருக்கணும். லட்சுமிக்கு விரோதமான விஷயங்கள் பண்ணாதீங்க கும்பராசி. இதெல்லாம் தான் நீங்க பண்ணக்கூடாது. சில பேர் என்ன பண்ணுவாங்க, பணம் வந்து, ஏய் நேத்து என்னடா கேட்டேன், வாடகை தானே, இந்தா டேக் இட். தொட்டு கும்பிட மாட்டீங்கல்ல? தொட்டு கும்பிடுறது ஒரு அந்த பழக்கமே போயிடுச்சு. இதெல்லாம் பண்ணுங்க. சின்ன சின்ன விஷயங்கள் பைத்தியக்காரத்தனமாக தெரிந்ததாக இருக்கலாம், ஆனால் சில பேர் வந்து இந்த குழந்தைங்க பிளே ஸ்டேஷன்ஸ் எல்லாம் வச்சிருப்பீங்க, அல்லது சுற்றுலா தலங்கள்லாம் வச்சிருப்பீங்க, டூரிஸ்ட் கைடா இருப்பீங்க. பெண்கள் பிரச்சனை எழுதிக்கோங்க, அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. பூன்னு சொல்லலாம், பொய் பொண்ணு சொல்லலாம், அந்த மாதிரி இந்த மலர்னு சொல்லலாம். இது மலரா சார்? இது டெய்லி இதனால தான் சார் ப்ராப்ளம் வருது அப்படின்னு. சுக்கர்னா ஒய்ஃபு. ஒரு மனுஷனுக்கு இருக்கிற 3 சந்தோஷமே இது ஒன்று தான். இது 3மே ப்ராப்ளம் தான். அப்போ நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணும்? ஹேண்டில் வித் கேர். இதில் முக்கியமான விஷயமே என்னன்னா, பக்கத்துல இருந்து பார்த்த மாதிரிங்களே சொல்லிட்டீங்களே ராம்ஜி, என் ஒய்ஃபு தான் ஒரே ப்ராப்ளம். பாருங்க, உங்களுக்கு மட்டும் இல்லை, ராம்ஜிக்கும் அதே ப்ராப்ளம். உலகெங்கிலும் இருக்கும் ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம். கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம், கும்பராசிக்காரர்கள் என்றாலே குதூகலம் தாங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஐ லவ் யூ ஆல். காரணம் என்ன அப்படின்னா, சார் உங்களுக்கு ஏமாத்த தெரியாது, பொய் சொல்ல தெரியாது, ரொம்ப நேர்மையின் வடிவம் நீங்க. ஆனா பாருங்க, இது தெரியாம போச்சே, நம்ம இதைத்தான் இத்தனை நாள் தூக்கிட்டு இருந்தோமா, இதைத்தான் செஞ்சுட்டு இருந்தோமா அப்படின்னா என்ன பாயிண்ட்? நீங்க போட்டிருக்கிற சட்ட கலரா இருக்கலாம், நீங்க வீட்டில் வச்சிருக்கிற பூக்களா இருக்கலாம், செடிகளா இருக்கலாம், வளர்த்துற நாய்க்குட்டில இருந்து ஆரம்பிச்சு நான் சொல்ல போறேன். உங்களுக்கு நான் சொல்ல போற இந்த விஷயத்த இன்னையோட இப்பயோட விட்டுட்டீங்கன்னா இதுக்கப்புறம் உங்க வாழ்க்கையில வெற்றி மட்டும்தான். ஏன் வெற்றி தாமதமாகுது? இதான் அதோட டைட்டில். உங்க வெற்றியை தடுக்கிறது எது? இவன் தான், வேற யாரும் கிடையாது. வெற்றி தடுக்கிறது இவன் தான். சரி, அவனை பற்றி பேசுவோம், அப்புறம் பேசலாம். முதல்ல அது இல்லாமல் நிறைய விஷயம் இருக்குது, எல்லாத்த பற்றியும் பேசலாம். முக்கியமான நாட்களில் எந்த நாட்களில் நீங்கள் தொடங்கக்கூடாது, எந்த நல்ல நாளில் தொடங்கக்கூடாது என்றால், ஒரு நல்ல காரியத்தை ஆரம்பிக்கிறீங்க, அது எல்லாருக்கும் நல்ல நாள், உங்களுக்கு கெட்ட நாள் அப்படின்னா என்ன சொல்லலாம்? வெள்ளிக்கிழமை மங்களம். என்ன சார், வெள்ளிக்கிழமை என்ன சார் ப்ராப்ளம் போச்சு? உங்களுக்கு ப்ராப்ளம் ஆச்சு, உங்களுக்கு வேண்டாம். வெள்ளிக்கிழமை வேண்டாம், திங்கக்கிழமையும் வேண்டாம். சார் வீக்கெண்டு வேண்டாம், வீக் ஸ்டார்ட் வேண்டாம். ஆமாம், வெள்ளியிலேருந்து நீங்கள் லீவு தான். வெள்ளி வேண்டாம், சனி ஞாயிறு திங்கள் ஏதோ. இப்போ சனி ஞாயிறு பண்ணிக்கலாம், வெள்ளி திங்கள் 2 மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகே, ரைட். அடுத்ததாக சதுர்த்தி அன்னைக்கு வேண்டாம். எந்த காரியத்தை தொடங்கினாலும் சதுர்த்தி அன்னைக்கு ஆரம்பிக்காதீங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன். ரைட். அப்போ நீங்க செய்யக்கூடாத தொழில்னா என்ன செய்யலாம்? சுக்கிரனை மட்டும் தொட்டுட்டீங்க, போச்சு பிரச்சனை. உணவகங்களை தொட்டுட்டீங்க, பிரச்சனை. அப்போ நீங்கள் எந்த காரியங்களை தொடவே கூடாது என்றால், முக்கியமாக பெண்கள் அணிகலன்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ஃபேஷன் டிசைனிங்குள்ள போறீங்க, போகாதீங்க, வேண்டாம். ஆடை வடிவமைப்புக்குள்ள போறீங்க, 5 கூடிய புதனே 8 கூடியவனாக இருக்கிறார். ஆடை வடிவமைப்பு, டிசைனர் ஜாப்ஸ் வேண்டாம். சில பேர் வந்து முக்கியமா துணி டிசைன் பண்றது, பேஜ் செட்டப், டிடிபி ஒர்க், பேஜ் செட்டப் பண்றது. பாருங்க, கும்பராசிக்காரர்கள் நிறைய பேர் டிடிபி ஒர்க்ல இருப்பீங்க, வருமானமே வரல. சார் ஏதோ பண்றேன் சார், கடை வாடகை கட்டுறதுக்கு ஓடுது சார், நான் எதுக்கு வேலை செய்யறேன்னே தெரியல அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஒரு ஃபெயிலியராக ஃபீல் பண்ணுவீங்க. கடை ஆரம்பிச்சிட்டோம், வேற வழியில் நடத்தி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இருப்பீங்க. 6 கூடியவனாக சந்திரன் இருக்கிறான். இப்போ உணவகம் சம்மந்தப்பட்ட விஷயம், காஃபி கடை, டீ கடை, மோர் கடை எல்லாம் நீங்கள் போடுறது தான். ஜூஸ் கடை, சாதாரணமாக ரோட்டில் இருக்கிற ஒரு ஜூஸ் கடையில் ஆரம்பித்து ஒரு பெரிய நீங்கள் ஜூஸ் சென்டர் வச்சு ஆரம்பித்து கும்பராசிக்காரர்கள் கஷ்டப்பட்டதை நான் கண்ணால் பார்த்துருக்கேன். 6 கூடியவனாக இருக்கின்றவர்கள் யார்? சந்திரன் என்பதால். ஏன்னா சந்திரன் உணவகம், இது குடிக்கிற விஷயங்கள், இது காஃபி, டீ, மோர் எதுவும் வேண்டாம். அப்போது இதெல்லாம் உங்களுக்கு ஆகாது. முக்கியமாக சுக்கிரன் ஆகாது. ஆடம்பரமான விஷயங்கள் இது நீங்கள் பண்ணக்கூடாது. நீங்கள் சிம்பிளஸ்ட்டாக இருக்கணும். அப்போது அதான் என்ன பண்ணுன்னு சொல்லியிருக்கேன், சொல்ல மாட்டேன், அதை மட்டும் சொல்ல மாட்டேன். காரணம் என்ன அப்படின்னா, இதில் என்ன சொல்லக்கூடாதுன்னு எனக்கு சொல்லியிருக்காங்க. உணவகம் தொடங்காதீங்க, நீங்கள் கேமரா சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தொடங்காதீங்க, மெடிசன்ஸில் ஒரு அளவுக்கு மேலே போகாதீங்க. என்னது, நீங்கள் ரொம்ப பெரிய 10 இடத்துல மெடிக்கல் கடை வைக்காதீங்க. 5 கூடையவன் என்பதால் ஒரு கடை வைக்கலாம், ஓடும். அது ரொம்ப டவுன் எக்ஸ்பேண்ட் மோர். அப்போ என்ன காரியங்களை செய்யக்கூடாது?
என்ன மனைவி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்ப சென்சிட்டிவாக இருங்க. இதுதான் நீங்கள் செய்யக்கூடாத விஷயம். நீங்கள் பண்ணாத ஒரு தப்பு என்ன தெரியுமா? ரிலேஷன்ஷிப்பில் தான் உங்களுக்கு ப்ராப்ளமே வரும். ஆமாம் குருஜி, வாங்க அப்படியே வாங்க, அந்த ரிலேஷன்ஷிப் பற்றி தான் பேசிட்டு இருக்கேன். நீங்கள் சொல்கிற ரிலேஷன்ஷிப் பற்றி நான் பேசலை, நான் சொல்கிறது வேற. மனைவி என் சரௌண்டிங்ஸ்னால ப்ராப்ளம் வரும்னா என்ன சொல்கிறேன்னா, உங்கள் ஒய்ஃப் வீட்டுக்கு எதையாவது பண்ணுறேன்னு கமிட் பண்ணி தான் தயவுசெய்து பண்ணிடுங்க சார். அதுதான் உங்கள் லைஃப்பில் பெரிய ப்ராப்ளமாகவே வந்து நிற்கும். நீங்கள் சொன்னீங்களே செய்யலையே, என் பொண்ணை கட்டிக்கும் போது இப்படி சொன்னீங்களே செய்யலையே, இந்த மாதிரிலாம் வரும் ஒய்ஃப் சம்மந்தப்பட்ட ஆட்களால். ஏன்னா சுக்கரன்னா ஷாட் ஒய்ஃபை தவிர மற்றவங்கலாம் என்ன அவங்கெல்லாம் உங்களை டென்ஷன் பண்ணுவாங்க. முக்கியமாக வண்டி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பிரச்சனை பண்ணக்கூடாது. வண்டி இடுக்கும் போது விடும்போது பாருங்க, சுக்கரனை பகிச்சக்கூடாது. லக்ஷ்மி கடாட்சம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சென்சிட்டிவாக இருக்குது. காலையில் எந்திரிச்சு இதை பார்க்கணும், பார்க்கக்கூடாது. இந்த லக்ஷ்மி கடாட்சம் விஷயங்கள் இருக்குது பாருங்க, ரொம்ப சென்சிட்டிவாக இருக்குது. சில பேர் வண்டியை ஸ்டார்ட் பண்ணும்போது பின்னாடி எடுப்பாங்க, அப்படியே எடுப்பாங்க. அதெல்லாம் பண்ணக்கூடாது. வண்டி ஒரு முன்னாடி எடுத்துட்டு அப்புறம் பின்னாடி எடுக்கணும். சின்ன விஷயங்கள் வண்டியை தொட்டு கும்பிடணும். அது வந்து என்ன லக்ஷ்மி கடாட்சமாக நினைக்கணும். இப்போ ஒரு ஷூட்டிங்க்கு வரும், கேமரா தொட்டு கும்பிடணும். இந்த லக்ஷ்மி கடாட்சமாக ஒரு காரியத்தை பண்ணிகிட்டே இருக்கணும். லக்ஷ்மிக்கு விரோதமான விஷயங்கள் பண்ணாதீங்க. கும்பராசிக்கு செட் ஆகாது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஷாப் ஃப்ளோரில் தலையை சொறியறது, எச்சில் துப்புறது, சில பேர் வந்து டுபாக்கோ யூஸ் பண்ணுறது. நான் சொல்கிறது உங்களுக்கு வலிக்கும், ஆனால் அதை பண்ணாதீங்க. ஷாப் ஃப்ளோரில் ஃபோன் பேசுறது, இந்த ஷாப் ஃப்ளோரை டிஸ்டர்ப் பண்ணுற, அதை கண்டாமினேட் பண்ணுற விஷயங்கள் பண்ணாதீங்க. பண்ணிங்கன்னா அந்த லக்ஷ்மி உங்களுக்கு காசு தராது. யார் ஒருவர் கும்பராசிக்காரர்கள் செய்யும் தொழிலில் லக்ஷ்மின்னு நினைக்காம நான் பகுத்தறிவாக தான் நினைப்பேன் நினச்சிக்கோங்க, உங்களுக்கு காசு வராது. நன்றாக புரிந்து கொள்ளுங்க. அது உங்கள் பிரச்சனை. நீங்கள் எப்படி வேணால் நினச்சிக்கோங்க. நீங்கள் பாலைவனம்னு தான் நான் நினைப்பேன் நினச்சிக்கோங்க. எங்கள் கண்ணுக்கு அது நிலாவாக தெரியுதுன்னா அது நிலாவாக தெரிஞ்சால் நிலாவாக தெரியும், இல்லைன்னா பாலைவனமாக தான் தெரியும். இது மெய்ஞானம் கொண்டு புரிந்து கொள்ள வேண்டும். செய்யும் தொழிலை தெய்வமாக. கருப்பு சட்டை உங்களுக்கு ஆகாது. ஏன்? உங்களுக்கு ராசிநாதன் சனி என்பதால் காலங்காத்தாலேயே முதல் காரு காலங்காத்தால பார்க்கும்போது நிறைய பேர் கருப்பு கலர் கார் செக் பண்ணிட்டு வேண்டான்னு விட்டவங்க நிறைய பேர் பார்த்து சில சென்டிமெண்ட்ஸ்குள்ளே அதை ஃபாலோ பண்ணுங்க. அதே மாதிரி முதல் வர்ற வருமானத்தை சுவாமி கிட்ட வச்சு எடுத்து வைக்கிறோம். 24 hours கழிச்சு தான் செலவு பண்ணும். இன்னைக்கு வருமானம் ஒரு பெரிய பணம் வந்துருச்சு, இன்னைக்கு ஒரு 10,000 ரூபாய் பணம் ஒருத்தர் கொடுத்துட்டார், அதை செலவு பண்ணாதீங்க, வச்சிருங்க. 24 மணி நேரம் கழிச்சு கொடுங்க. இதெல்லாம் தான் நீங்கள் பண்ணக்கூடாது. சில பேர் என்ன பண்ணுவாங்க, பணம் வந்தோம், ஏய் நேற்று என்னடா கேட்டேன், வாடகை தானே இந்தரா டிக்கெட் அப்படிம்பீங்க. அதெல்லாம் பண்ணாதீங்க. இங்கே பாருங்க, பணம் வந்த வேகத்தில் போயிடும். பணத்தை வந்தால் கொஞ்ச நேரமாவது வச்சிருங்க. வச்சிருந்தா தான் அந்த பணம் உங்களோட இருக்கும். இந்த இதெல்லாம் என்ன சார் ஒரு நம்பிக்கையா சார்? நம்பிக்கை தான் சார், நம்பிக்கை தான் எல்லாம். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஐபிசி பக்தி ஒரு நம்பிக்கை. இதை நம்பி எத்தனை குடும்பம் நல்லா இருக்காங்கன்னு நீங்கள் போய் கேட்டு பாருங்க. இங்கே பாருங்க, எல்லாமே நம்பிக்கை தான். அந்த மாதிரி தான் இந்த பதிவுகள் இருக்கிற நம்பிக்கை சார்ந்த விஷயங்களை அப்படி ஸ்ட்ரைட்டாக எடுத்துக்கோங்க. தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்களை டோன்ட் ப்ளே வித் எமோஷன்ஸ் அண்ட் டோன்ட் ப்ளே வித் தெய்வ நம்பிக்கைகளுக்குள்ளே விளையாடாதீங்க. கால் பட்டால் தொட்டு கும்பிடுங்க. எத்தனை பேர் தொட்டு கும்பிடுறீங்க சொல்லுங்கள்? யாரை மேலே இடிச்சிட்டா தொட்டு கும்பிட்றோமா? முன்ன என்ன பண்ணுவோம் தெரியுமா? இடிச்சா அப்படி தொட்டு கும்பிடுவோம், சாரி சார் அப்படிமோ. இப்போ எப்படி தெரியுமா? ஓகே ப்ரோ, சாரி ப்ரோ. தொட்டு கும்பிட மாட்டீங்கல்ல? தொட்டு கும்பிடுறது ஒரு அந்த பழக்கமே போயிடுச்சு. இதெல்லாம் பண்ணுங்க. சின்ன விஷயங்கள் பைத்தியக்காரத்தனமாக தெரிந்ததாக இருக்கலாம், ஆனால் அதுதான் நீங்கள் பண்ணுற தப்பு. அந்த லக்ஷ்மி உங்கள்கிட்ட வராமல் இருக்க காரணமே அதுதான். காலங்காத்தால் ஒருத்தர் ஸ்மோக் பண்ணிவிட்டு வண்டிக்குள்ளே ஏறுறாரு. ஐயா வணக்கம், என் வண்டிக்குள்ளே ஸ்மோக் பண்ணிவிட்டு ஏறாதீங்க. இது வண்டியை நான் கும்பிட்ற சாமி. சில பேர் டிரைவர்ஸ் பார்த்துருக்கேன், அங்கே இருக்கிற சாமி படத்துக்கு மல்லிகைப்பூலாம் போட்டு சாமி கும்பிட்டு ஆரம்பிப்பாங்க தொழிலை. அவங்கெல்லாம் பாருங்க நல்லா இருப்பாங்க. இந்த வண்டிக்குள்ளேயே நீங்கள் சில விஷயங்களை அலோவ் பண்ணுறது தான் பெரிய பிரச்சனையே. ஏதாவது தப்புனா வண்டிக்குள்ளே ஏற்றாதீங்க, அவ்வளோதான். இதை நீங்கள் தொழிலாக நினச்சிங்கன்னா தொழிலாக வரும். இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்து, செய்யக்கூடாத காரியம் என்ன? 1 2 நிறைய காரியம் இருக்குது. நான் என்னன்னு சொல்கிறது? அரசியலில் குதிக்காதீங்க. சொன்னால் கேட்க போகிறீங்களா? அரசியலில் குதிக்காதீங்க. ஆனால் உங்களுக்கு அரசியல் வான்னு கூப்பிடும். ஏன்னா அவன் 7 கூடையவன். 7னா அட்ராக்ஷன். இப்போ தான் ஒரு ராசிக்கு சொன்னேன். ஆனால் உங்களுக்கு சனி, அவர் சூரியன் ஜென்ம எதிரி. அப்போ அரசியலில் போவீங்க, பர்ஃபார்ம் பண்ண முடியாமல் ஸ்டாப் ஆகிடுவீங்க. இதெல்லாம் உங்களுக்கு நடக்கும். அதே மாதிரி நீங்கள் உங்களுக்கு எது வராது, செய்யக்கூடாத காரியங்கள் என்றால் மருத்துவராக செல்லுதல். அதே நீங்கள் அனடமி படித்தமா, எம்பிபிஎஸ் ஆனமா, அதோட விட்டுறணும். அறுவை சிகிச்சையில் நிபுணத்துவம் வரையணும். உள்ள போனீங்கன்னா என்ன ஆகிடும் அப்படின்னா, அது ஒரு பெரிய ப்ராப்ளம் ஆகிடும். 5 கூடியவனே 8 கூடியவனாக இருக்குது. ஏதாவது ஒரு பிரச்சனை நம்ம இழுத்து விட்டுருவோம். அது பேஷன்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நான் டாக்டர்ஸுக்கு சொல்கிறேன். ஏன்னா அதே மாதிரி பெண்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், ஈவென்ட் கோஆர்டினேட்டர்ஸ், சில பேர் வந்து இந்த குழந்தைங்க ப்ளே ஸ்டேஷன்ஸ்லாம் வச்சுருப்பீங்க, அல்லது சுற்றுலாத்தலங்கள்லாம் வச்சுருப்பீங்க, டூரிஸ்ட் கைடாக இருப்பீங்க. பெண்கள் பிரச்சனை எழுதிக்கோங்க, அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. பெண்கள் செய்யக்கூடாத விஷயம் என்ன? பெண்கள்கிட்ட வணக்கம் சகோதரி, வாழ்த்துக்கள் சகோதரி. எப்படி? என் கையை பாருங்கள், என் கண்ணை பாருங்கள், இப்படி தான் இருக்கணும். உங்கள் பேச்செல்லாம் இப்படி தான் இருக்கணும். வணக்கம் சகோதரி, வாழ்த்துக்கள், நன்றி, வணக்கம், அவ்வளோதான். தேவையில்லாத அவங்கள்ட்ட எந்த பேச்சுமே வச்சுக்காதீங்க. பெண்கள் தான் உங்களுக்கு பிரச்சனை. சில பேர் அனுப்பும் போது குட் மார்னிங், ஓகே டியர். இந்த டியர் இப்போ ரொம்ப தேவையா? ஓகே சகோதரின்னு அனுப்பலாம் இல்லையா? ரைட்டா? அதை பார்த்துக்கோங்க. சின்ன விஷயங்கள் நீங்கள் ஏதோ ஒன்று டியர் நினச்சதுக்கு அதுக்கு ஏதோ ஒரு பேர் என்ன டியர்னு அனுப்பிச்சிட்டாங்கன்னு கேஸை போட்டுவிட்ருவாங்க. ஐயா நான் அனுப்பிச்சு டியருக்கு வேற அர்த்தங்க ஐயா. இப்படி தான் உங்களுக்கு பிரச்சனை வரும். ரைட். அடுத்ததாக, அடையக்கூடாத எல்லை. நீங்கள் ஒரு அளவுக்கு மேலே இதில் போகக்கூடாதுன்னா என்ன சொல்லுவீங்க அப்படின்னா, உங்களுக்கு அப்படி ஒரு விஷயம் பெரும்பாலும் இல்லை.
கும்பராசிக்காரர்கள் பெரும்பாலும் அப்படி இல்லை. ஆனால் நான் கண்ட வரையில் ஒரு விஷயம் பார்த்துருக்கேன். அளவுக்கு மிஞ்சிய சிவபக்தியில் பிரச்சனை ஆயிருக்கீங்க. அதை நான் பார்த்துருக்கேன். இது சதய நட்சத்திரக்காரர்கள் வேலையை விடக்கூடாது. ஒரு அளவுக்கு மேலே காயமே இது பொய்யடா வெறும் காற்றடைத்த பையடாலாம் படிச்சிங்கன்னா என்னாகும், வேலையை விட்டு போயிடலாம், சித்தராயிரலாம்னு தோணும். ஆனால் அது ஒரு மாயை, உங்களுக்கு அது வராது. தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க, அது ஒரு மாயை. உங்களுக்கு அப்படி கேரக்டர் கிடையாது. நீங்கள் சன்னியாசம் போயிடணும், அது ஊராக போடணும்லாம் தோணும். அதெல்லாம் பண்ணாதீங்க. பண்ணிங்கன்னா போய்டும். அடுத்ததாக இப்போ என் கையை பிடிச்சிக்கோங்க கும்பராசிக்காரர்களே, உங்கள் வீட்டுக்குள்ளே நான் வரப்போகிறேன். உங்களுக்கு ராசியான விஷயங்களை பற்றி சொல்ல போகிறேன். ராசி இல்லாத விஷயம் தான் இப்போ சொல்லியிருக்காங்க. அதனால் ஃபஸ்ட்டு இதை சொல்கிறேன். இப்போ நான் சொல்கிறத அவாய்ட் பண்ணிவிடுங்க, ரிமூவ் பண்ணிவிடுங்க உங்கள் லைஃப்லேருந்து. நான் ஃபஸ்ட்டே சொன்னேன், ஒரு பதிவில் கூட சொன்னேன், நீங்கள் ஒரு குளத்தில் குளிப்பதாக உணருங்கள். அப்படி நினச்சிக்கோங்க. உங்கள் உடலில் இருக்கிற வஸ்திரங்கள் எல்லாம் கழட்டி போட்டதாக நினைத்துக் கொள்ளுங்கள். திரும்பி வரும்போது அந்த வஸ்திரத்தை அணியாமல் வந்து விடுங்க. அவ்வளோதான். அந்த மாதிரி நினச்சிக்கிட்டு இப்போ நான் சொல்கிறதை ஏற்றுக்கணும். அப்போ கும்பராசிக்காரர்களுக்கு 3 விதமான நட்சத்திரங்கள் இருக்குது. என்ன? அவிட்டம், சதயம், பூரட்டாதி. இந்த 3 நட்சத்திரங்கள் இருக்குது. இந்த 3 நட்சத்திரக்காரர்கள் எந்தெந்த மரங்களை வீட்டில் வைக்கக்கூடாது, எந்தெந்த செடிகளை வைக்கக்கூடாது, எந்தெந்த சுவாமி படம் வீட்டில் மாட்டக்கூடாது அப்படிங்கிற மாதிரி டீட்டெயிலாக போகிறோம். அதில் முதல் விஷயம், எந்தெந்த மரங்களை வைக்கக்கூடாதுன்னு போகிறோம். என்னென்ன? அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் பெரும்பாலும் நெல்லி மரம் வச்சிங்கன்னா வீட்டில் பிரச்சனை வரும். ஏதாவது ஒரு பிரச்சனை இந்த நெல்லி மரம் கொடுக்கும், நம்பிக்கை. அதே மாதிரி அவிட்டதுக்கு அப்புறம் சதய நட்சத்திரக்காரர்கள் அத்தி மரம். இதுக்கு நமக்கு சம்மந்தம் இல்லை சார், அத்தி மரம் பெருமாள் கோயிலில் இருக்கும், விட்டுருங்க, வீட்டில் வைக்கக்கூடாது, அவ்வளோதான். அடுத்ததாக நீங்கள் புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் பெரும்பாலும் நாவல் மரம், எருக்கு. நான் ஃபஸ்ட்டே சொன்னேன், எருக்கு, வெள்ளருக்கு வைக்கணும்னு சில பேர் ஆசைப்பட்டு வச்சுருப்பீங்க. வெள்ளருக்கு விநாயகர் வேணும், நம்ம எருக்கே வேண்டாம், நமக்கு வேண்டாம். இது 3 நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த செடி, எந்த மலர்களை வீட்டில் வைக்கக்கூடாது. சார் மலர் என்ன சார் பண்ணிச்சு உங்களை? மலர் என்ன பண்ணிச்சு? மலர் நிறைய பண்ணும். இந்த மலர், சில மலர் நல்ல மலர், பூன்னு சொல்லலாம், பொய்ப்பொன்னு சொல்லலாம். அந்த மாதிரி இந்த மலரை மலர்னு சொல்லலாம். இது மலரா சார்? இது டெய்லி இதனால தான் சார் ப்ராப்ளம் வருது அப்படின்னு சொல்லலாம். ஜோதிட சாஸ்திரம் சில மலர்களை கண்டறிந்திருக்கிறது. இந்த மலர்கள், செடிகள் உங்கள் வீட்டில் இருந்தால் ப்ராப்ளம்னு சொல்லியிருக்காங்க. சொல்கிறத மட்டும் கேளுங்களேன், விட்டுருங்க. ஆராய்ச்சி வேண்டாம், இதெல்லாம் அனுபவிக்கணும், ஆராயக்கூடாது. ஸோ அப்போது இந்த கும்பராசிக்காரர்களுக்கு எந்த பூக்கள் ஆகாது. அவ்வகையில் அவிட்ட நட்சத்திரக்காரங்க முல்லை மலர்கள், முல்லை கொடி. முல்லைக்கு செடிக்கு கொடி கொடுத்தான் பாரி, அவர் கொடுப்பார், நீங்கள் கொடுக்காதீங்க. ஏன்னா அவர் என்ன ராசின்னு நமக்கு தெரியாது. கும்பராசிக்காரங்களுக்கும் முல்லைக்கு சம்மந்தமே கிடையாது. சார் உங்களுக்கு நான் ஜாலியாக சொல்கிறதால இந்த ஜாலியாக எடுத்துக்காதீங்க, சீரியஸாக எடுத்துக்கோங்க. முல்லை மலர்கள் உங்களுக்கு ஆகாது. அடுத்து அவிட்ட நட்சத்திரக்காரர்கள், சதய நட்சத்திரக்காரர்களுக்கு செவ்வரளி ஆகாது. சதயத்துக்கும் செவ்வரளிக்கும் சம்மந்தமே கிடையாது. தயவு செஞ்சு அந்த செவ்வரளி பூவை உங்கள் வீட்டில் இருந்தால் மாற்றிருங்க. அடுத்து புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் உங்கள் வீட்டில் வெண் தாமரை, செந்நிற ரோஜா. சில பேர் இந்த தாமரை வந்து இந்த தண்ணியில் போட்டு அந்த மாதிரிலாம் வீட்டு வாசலில் டெக்கரேஷனுக்குலாம் வச்சுருப்பீங்க. அடுத்து செந்நிற ரோஜா. சார் ரோஜானாலே ரெட்டு கலர் தான். இல்லை, அப்படிலாம் இல்லை, ஒயிட் கலரில் இருக்குது, எல்லோ கலரில் இருக்குது, நிறைய கலரில் இருக்குது. ரெட் ரோஸ் உங்களுக்கு ஆகாது, அவ்வளோதான். சார் அந்த ரெட் ரோஸில் பட்டு ரோஸாக பண்ணி போதும் ப்ளீஸ், ரெட் ரோஸ் வேண்டாம், அவ்வளோதான், விட்டுருங்களேன். ஏன் அப்படின்னா கும்பராசிக்காரங்களுக்காக மட்டும்தான் இந்த மாதிரி கிண்டல் பண்ணிகிட்டே இருக்கேன். ஏன்னா நீங்கள் ரொம்ப ரொம்ப பெரிய ஆராய்ச்சியாளர், அதனால் நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி தான் கேட்பீங்க. வேணான்னா விட்டுருங்க, ரைட்டா? அடுத்ததாக உங்கள் வீட்டில் வளர்த்தக்கூடாத பெட் அனிமல்ஸ் என்ன? எனக்கே பெட் அனிமல்ஸை பிடிக்காதே, நான் ஏன் வளர்த்த போகிறேன்? அப்போ பிரச்சனையில் விட்டுருங்க. உங்கள் வீட்டில் எந்த பெட் அனிமலும் இல்லைன்னா விட்டுருங்க. ஒருவேளை உங்கள் வீட்டில் பெட் அனிமல் இருந்தால் அது வந்து பெரும்பாலும் அவிட்ட நட்சத்திரக்காரர்களாக இருந்தால் பிரச்சனையே கிடையாது. ஏன்னா பெண் எலின்னு சொல்லியிருக்கான். அது நம்ம எங்கே எலி வளர்த்த போகிறோம்? சில பேர் ரேட்டு வளர்த்துறவங்களும் இருக்காங்க, அவங்களுக்கு இது பொருந்தும். பெரும்பாலும் அதை வளர்த்த போகிறதில்ல. அடுத்ததாக உங்களுக்கு சதய நட்சத்திரக்காரர்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா எருதுன்னு சொல்கிறாங்க. எருது மாடு இருக்குல்ல, காளை மாடு, எருது. இந்த மாடு கிராமங்கள் இருக்கவங்களுக்கு பொருந்தும். நம்ம 2 கொம்பு வச்சுட்டு அது மாதிரி அந்த காலை வளர்த்துறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நீங்கள் எருமை வளர்த்துவது செட் ஆகாது. இது பெரும்பாலும் சிட்டியில் நம்ம வளர்த்த போகிறதில்ல, இதெல்லாம் கிராமங்களுக்கு தான் பொருந்தும், விட்டுருங்க அதோட. அப்போ இதெல்லாம் வந்து விலங்குகள். பூக்கள் சொல்லிட்டேன். இப்போ எந்த சாமி படங்கள் வீட்டில் வைக்கக்கூடாது? இதில் பாருங்கள், அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு சுவாமி படம் பார்த்தா துர்காதேவி, ஆண்டாள். இது நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன், துர்காதேவி படம் வைக்காதீங்க. அடுத்தது சதய நட்சத்திரக்காரர்களுக்கு எந்த சாமி படம் பென்டன்ட்டாகவோ, கையில் கட்டுற காப்பாகவோ, மோதிரமாகவோ இருக்கக்கூடாதுன்னா என்ன சொல்லுவீங்க? முருகப்பெருமான், மகாலட்சுமி, இது 2. என்ன சார் லட்சுமின்னு ஆரம்பத்தில் அவ்வளோ பெரிய கிளாஸ் எடுத்தீங்க, லட்சுமி படத்தை நீங்கள் கையில் போட்டுக்கூடாதுங்கிறீங்க. லட்சுமின்னு கிளாஸ் எடுத்தது எதுக்கு? ஒர்க் இஸ் ஹோலி, உங்களை ஹோலியாக நினைக்கிறதுக்காக. இந்த லட்சுமியை கையில் போட்டு கண்டாமினேட் பண்ணுறதுக்காக கிடையாது. தயவுசெய்து உங்களுக்கு அதை ரொம்ப நீங்கள் வணங்குங்க, டுகெதராக எடுத்துகிட்டு போகாதீங்க. சில பேர் இந்த ஸ்ரீசக்கரத்தையே மாட்டிக்கிறது, லக்ஷ்மி வடிவத்திலே கழுத்தில் செயின் போட்டிருப்பாங்க. இந்த செயினுடைய டாலரில் லக்ஷ்மி இருக்கிற மாதிரியே இருக்கும். இப்போது
அதை நீங்கள் மிஸ்யூஸ் பண்ணிடுவீங்கிற பயத்தினால தான் அப்படி வேத சாஸ்திரத்தில் போட்டிருக்காங்க. பண்ணாதீங்கன்னா விட்டுருங்களேன். லக்ஷ்மி படம் ஆகாது, பென்டென்ட் வடிவிலோ மோதிர வடிவிலோ வேண்டாம். அடுத்து புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு காயத்ரி தேவி கிருஷ்ணர் படம் உங்களுக்கு ஆகாது, விட்டுருங்க. இப்போ உங்க வீட்டில் எந்த நட்சத்திரத்தினுடைய பெயர்ல தொடங்குற ஒரு ஸ்தாபனம் நீங்க ஆரம்பிக்க கூடாது. எதை நீங்க உங்களுடைய அலுவலகத்தின் பேரா வைக்கக்கூடாது, பிசினஸின் பேரா வைக்கக்கூடாது என்றால் என்ன சொல்வீங்க ராம்ஜி? அவிட்ட நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்குமே லாலீலூலா லாலீலூலா இது உங்க மைண்ட்லேயே வச்சுக்கணும் தான் அந்த பாட்டாக சொல்லிட்டே இருக்கேன். லாலீலூலா மைண்டில் வச்சுக்கோங்க. மோட்டா டூட்டி சார், மீண்டும் சொல்லுகிறேன், ஒரு காலத்திலே நாம் கசரதவரங்க எங்கே நம்மனா எரழவழ படித்தவர்கள் தான். நம்ம திறமையெல்லாம் எங்கே போச்சுன்னு யோசிங்க. இந்த இன்ஸ்டா பார்க்குறதுல போச்சு நம்ம ஞாபக சக்தி, அங்கே போச்சு. அதை பார்க்காது கீழே போடுங்க. ஸோ இப்போ அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு மோட்டா டூட்டி இதை மைண்டில் வச்சுக்கோங்க. அடுத்ததாக சதய நட்சத்திரக்காரர்கள் ஆ கு உ ஏ ஏஇஐஓயு மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. உயிரெழுத்துக்கள் ஆ உ ஏ இது சரியாக. டோ டா பாப்பி செட் ஆகுது. அதே மாதிரி புரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்குமே ஓ வா வி வு ஏஇஐஓயு ஓ வா வி வு மைண்டில் வச்சுக்கோங்க. ஜி ஜூ ஜோகா சிம்பிளான வார்த்தை சார். இது சிம்பிளா சார்? எவ்வளோ பெரிய கஷ்டம் தெரியுமா? நிறுத்தி கேளுங்க, சிம்பிளாக இருக்கும். ஸோ இப்போ நான் சொன்னதெல்லாம் மைண்டில் வச்சுக்கணும். உங்களுக்கு என்னென்ன பெயர்கள்னு சொல்லிட்டேன், என்னென்ன பூக்கள் ஆரம்பிக்கூடாதுன்னு சொல்லிட்டேன், என்னென்ன நட்சத்திர மரங்கள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டேன், பெட்ரோல் வரைக்கும் சொல்லிட்டேன். நீங்கள் செய்யக்கூடாது என்ன? ஒய்ஃப் அண்ட் ஒய்ஃப் ஒன்லி. யூ ஆர் ஒன்லி ப்ராப்ளம். உங்கள் ஒய்ஃப் ரிலேட்டிவ்ஸ் அவங்க என்ன சொன்னாலும் தெரியும். மை ஒய்ஃபுக்கு என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும், நீங்கள் உங்கள் வேலை பாருங்கன்னு சொல்கிறது உங்களுக்கு நல்லது. டோன்ட் என்டர்டைன். அவங்களால தான் பிரச்சனை வரும், வேறு யாராலையும் பிரச்சனை வராது. அதே மாதிரி உணவகங்கள் ஆரம்பிக்கிறதுல வர பிரச்சனை, உங்கள் ஒய்ஃப் கூட மட்டும் க்ளோஸாக இருக்குது. உங்கள் ஒய்ஃப் சம்மந்தப்பட்ட ஆட்கள் எதாவது சொன்னாலும் உங்கள் வீட்டில் சண்டை வரும். ஏன்னா 4 கூடையவனே 9 கூடையவனாக சுக்கிரன் இருக்கிறான். 4ன்னா அம்மா, 9ன்னா அப்பா, சுக்கிரன்னா ஒய்ஃபு. ஒரு மனுஷனுக்கு இருக்கிற 3 சந்தோஷமே இது ஒன்று தான். இது 3மே ப்ராப்ளம் தான். அப்போ நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணணும்? ஹேண்டில் வித் கேர். எப்படி சொன்னோம்? ஹேண்டில் வித் கேர். கும்பராசிக்காரர்கள் கேரோட ஹேண்டில் பண்ணுங்க. என்னம்மா பிரச்சனை எங்கிட்ட சொல்லுமா, ஏன் அவங்கள்ட்டலாம் சொல்கிற அப்படி சொல்லி ஹேண்டில் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லது. ஆனால் அவங்க ஒய்ஃப் உங்கள்கிட்ட சொல்ல மாட்டாங்க, அவங்க அம்மாட்ட தான் சொல்லுவாங்க. சட்டம் தான் கடமையை செய்யும். அப்போ நீங்கள் அமைதி காக்கணும், அமைதியாக இருக்கணும். கும்பராசிக்காரர்கள் பொதுவாக பெருசாக நான் ஒன்றும் சொல்லிடல. இப்போ நான் சொன்னதை மட்டும் அவாய்ட் பண்ணாலே போதும், உங்கள் வாழ்க்கையில் நல்லா இருப்பீங்க. அல்லது நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச கும்பராசிக்காரர்களுக்கு இதை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். அவர்கள் என்ன பண்ணணும்? இதை மதித்து நடந்துக்கிறது அவங்களுக்கு வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். இதில் முக்கியமான விஷயமே என்னென்னா, பக்கத்துலேருந்து பார்த்த மாதிரிங்களே சொல்கிறீங்களே ராம்ஜி, என் ஒய்ஃபு தான் ஒரே ப்ராப்ளம். பாருங்க, உங்களுக்கு மட்டும் இல்லை, ராம்ஜிக்கும் அதே ப்ராப்ளம் தான். அமெரிக்காவில் 34வது மாடியில் இருக்கிறவனுக்கும் அதே ப்ராப்ளம் தான். நான் சொல்கிறது எப்படின்னா, இது மட்டும் ப்ராப்ளம் கிடையாது, வேறு சில ப்ராப்ளமும் உங்களுக்கு இருக்குது. அதனால தான் இது எக்ஸ்போஸாக வெளியே தெரியுதுன்னு சொல்கிறேன். அப்போ என்ன அந்த வேறு சில ப்ராப்ளம் சரி பண்ணணும்னு நினைக்கிறீங்கல்ல, அப்போ என்ன செய்யணும்? கீழே போயிட்டு இருக்க இந்த 2 நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க, உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக்கொள்ளுங்கள். ஐபிசி கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் உங்களை அழைப்பிற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் ஃபோன் பண்ண அடுத்த 5வது நிமிடம் என்னோட நீங்கள் கனெக்ட் ஆகலாம். நிறைய பேருக்கு கனெக்ட் பண்ண முடியறதில்ல. காரணம், இப்போல்லாம் நிறைய ஃபோன் வர்றதுனால கேட்டுட்டு கனெக்ட் பண்ணுங்கள். டக்கல் முறைப்படி நீங்கள் எப்படி சீக்கிரம் கனெக்ட் பண்ணலான்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறது உங்களுக்கு நல்லது. அதே மாதிரி நீங்கள் இதில் ஐபிசி ஐயர் சர்வீஸ்லாம் இருக்குது, அவங்கள்ட்ட கேட்டிங்கன்னா உங்களுக்கு இதுக்கு என்ன பிரார்த்தனை பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் கூட அவங்க கைட் பண்ணுவாங்க. அதை மிஸ் பண்ணாதீங்க. இந்த பக்தி பரவசம் நிகழ்ச்சி நேற்று உள்ளபடியே நல்லபடியாக சென்றது. அதற்கு எல்லாருக்கும் நன்றி. வாழ்த்திய உள்ளங்கள் அனைவருக்கும் நன்றி. எல்லாருக்கும் நன்றி. உலக நாடுகள் உள்ளபடியே அசத்திட்டீங்க, அதான் உண்மை. உண்மையிலேயே பெருங்கூட்டம் வந்தது. ரொம்ப நிறைவாக போச்சு நிகழ்ச்சி. அதனுடைய தொகுப்பெல்லாம் விரைவில் வெகு சீக்கிரமாக வெளியிடப்படும். அதெல்லாம் பாருங்கள். ரொம்ப மகிழ்ச்சியில் உண்மையிலேயே ஆனந்தமாக இருந்த நாள்னா அது நேற்று தான் சொல்லணும். அதே மாதிரி QR கோடுன்னு போயிட்டுருக்கும், அதை ஸ்கேன் பண்ணிங்கன்னா ஐபிசியினுடைய பதிவுகள், வாட்ஸ்அப் பதிவுகளை நீங்கள் தினசரி பார்க்கலாம். என் பதிவுகள், என்னோட மூத்தோர் பதிவுகள் தினசரும் வந்து சேரும். மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு நாளை காலை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். லயனா டேட்ஸ், இது தரும் ஆரோக்கியம் இயற்கையானது. லைனா பிரீமியம் டேட்ஸ். தீபம் விளக்கேற்றும் எண்ணெய், ஒரு தெய்வீக அனுபவம். நம்ம சென்னையில் ஐபிசி பக்தி ஐயர் சர்வீஸ் உங்கள் வீடு தேடி எங்கள் புரோகிதர்கள்.